Taste the Daily. நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் உண்மையில் தமிழகம் பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளதா என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதா என்றும், ஸ்டாலின் விளம்பர ஆட்சி ஒரு ட்ரில்லரியன் பொய்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். போட்டோ ஷூட் நடத்தி பெயர் வைப்பதில் சாதனை புரிந்து வரும் விடியா திமுக அரசு இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்று ஒரு புதிய பொருளியை கிளப்பிவிட்டு விளம்பரம் தேடுகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை பற்றி கவலைப்படாமல், மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாமல், மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் கொடுக்காமல் வெற்று விளம்பரம் செய்யும் திறனற்ற அரசு என்று திமுகவை தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகின்றோம். இதனை நிரூபிக்கும் வகையில் விடியா அரசு மீண்டும் ஒரு பொய்யை சொல்லி வருகிறது என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்பதும், இரட்டை இலக்க வளர்ச்சி பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்பதும் ஒரு மாயை விளம்பரம் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை எதிர்க்கட்சிக்கு உண்டு என்பதை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பொருளாதார வளர்ச்சி பற்றிய புள்ளி விவரங்கள் எல்லாமே முன்கூட்டிய மதிப்பீடு, இரண்டாம் முன்கூட்டிய மதிப்பீடு, தற்காலிக மதிப்பீடு, முதல் திருத்த மதிப்பீடு, இரண்டாம் திருத்த மதிப்பீடு, மூன்றாம் திருத்தப்பட்ட மதிப்பீடு என பல்வேறு நிலைகளில் 6 கட்டங்களாக வெளியிடப்பட்டு அதன் பிறகே இறுதி மதிப்பீடு வெளியாகும். இந்த புள்ளி விவரம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாற்றமடையும் என்பதே உண்மை. அந்த வகையில் கடந்த 17/3/2025 அன்று தமிழ்நாட்டின் வளர்ச்சி 2024-25 ஆண்டுக்கு 9.69% என கணிக்கப்பட்டது. இதுவே 1/8/2025 கணிப்பில் 11.19% என்று உயர்ந்துள்ளது. உடனே விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு இரு இலக்க வளர்ச்சி பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்று மார்த்தட்டி கொண்டு பெரிய பெரிய விளம்பரங்களை வெளியிட்டு ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். இந்த கணிப்பு இறுதியானது அல்ல என்பதும், அடுத்தடுத்த கணிப்புகளில் இது மாறலாம் என்பதும் உண்மை. இது தவிர அதே புள்ளி விவரத்தில் 2022-23 ஆண்டில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, அதாவது 17/3/2025 கணிப்பின்படி 8.13% என்று இருந்தது. 1/8/2025 கணிப்பில் 6.17% என குறைந்துவிட்டது. இதுதான் 2022-23க்கான இறுதி மதிப்பீடு. இது பற்றி விடியா திமுக அரசு எதுவும் பேசாது. இந்த ஆண்டு வளர்ச்சி விகிதம் ஏற்கனவே செய்த மதிப்பீட்டை விட 6.17% என குறைந்து போனது. எனவே இது இறுதியான கணிப்பு அல்ல என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார். இவர்களுக்கு சாதகமான ஒரு புள்ளி விவரம் வந்தவுடன் 2030 இவர்கள் கூறியபடி தமிழ்நாடு ஒரு டில்லியனின் டாலர் பொருளாதாரத்தை எட்டிவிடும் என்று போலியாக பெருமைப்படுகிறார்கள். ஒரு டில்லியனின் டாலர் பொருளாதாரம் என்பது இவர்கள் தெரிந்தே மக்களை ஏமாற்றுவதற்கு கூறும் மாபெரும் பொய் என்றும், இந்தியாவினுடைய பொருளாதார வல்லுநர்கள் டாக்டர் ரங்கராஜன் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி நிலையை ஆராய்ந்து வருபவர். தொடர்ந்து 14% வளர்ச்சி பெற்றால்தான் 2030 ஆண்டு, அதாவது தமிழ்நாடு அரசு ஒரு டில்லியன் டாலர் பொருளாதாரத்தை எட்ட முடியும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் இந்த விடியா திமுக ஆட்சியில் 2021-22 வளர்ச்சி விகிதம் 7.89%, 2022-23 6.17%, 2023-24 9.26%, 2024-25 கணிப்பு 11.19%, 2023-24 24-25 புள்ளி விவரங்கள் பின் கணிப்புகளில் மாறலாம் என்றும், இந்த நிலையில் ஒரு டில்லியனுடைய பொருளாதாரத்தை எப்படி எட்ட முடியும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆனால் திமுக அரசு தைரியமாக இந்த பொய்யை தொடர்ந்து சொல்லி வருகிறது. குறிப்பாக இப்படி பொய் பேசி மக்களை மயக்கி ஏமாற்றுவதே இவருடைய வாடிக்கை. நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் தெரியும் என்பது போல் ஒரு டில்லியனுடைய பொருளாதார ரகசியம் அவர்களுக்கு மட்டுமே தெரியும் என்றும், பொருளாதார புள்ளி விவரங்கள் எல்லாம் ஒரு குறியீடு மட்டும்தான், அவை இறுதி நிலையை அடையும் போதுதான் உண்மை விளங்கும். உண்மையில் தமிழகத்தில் உணவுப் பொருட்கள் மற்றும் கட்டுமான பொருட்களுடைய விலையை பல மடங்கு உயர்ந்துள்ளது. ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரவில்லை என்பது தமிழக மக்களுடைய அனைவரும் நன்கு அறிவர். எனவே முதற்கட்டம், இரண்டாம் கட்ட பொருளாதார புள்ளி விவரங்களை வைத்துக்கொண்டு விளம்பரத்தை தேடுவதை விட்டுவிட்டு இனியாவது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு மாநில உற்பத்தி மதிப்பு என்பது விவசாயம் சார்ந்த துறைகள், தொழில்துறை சார்ந்த சேவைத்துறை ஆகியவற்றுடைய உற்பத்தி மதிப்பை காட்டும். தமிழ்நாடு போன்ற தொழில் மற்றும் சேவை தொழில் மற்றும் மாநிலங்களில் இருக்கக்கூடிய உற்பத்தி மதிப்பு உயர்ந்தாலும் உண்மையான தனி மனித வருமானம் உயர்ந்ததாக கருத முடியாது. உதாரணமாக கார் உற்பத்தி, கைபேசி உற்பத்தி, வங்கி கடன், இன்சூரன்ஸ் போன்ற அதிக மதிப்பு காட்டினாலும் அதன் பலன் மக்களை பரவலாக சென்றடையாது என்று தெரிவித்திருக்கிறார். ஏனெனில் பொருளாதாரத்துறை கணக்கிடும்
தனிமனித வருவாய், பொருளாதார உற்பத்தி மதிப்பை மக்கள் தொகையை வகுத்து பெறுவது ஆகும். இது ஒரு மதிப்பீடு தானே தவிர கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் கூட தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டை விட கூடுதலாக உள்ளது. எனவே இந்த மதிப்பீட்டின்படி தமிழ்நாட்டிற்கு மக்கள் தனிநபர் வருவாய் உண்மையில் உயர்ந்து பெற்றதா என்றால் இல்லை என்பதுதான் கள நிலவரம். அதிக வளர்ச்சியுற்றதாக கூறப்படும் 2024-25 விவசாயம் வளர்ச்சி அடையவில்லை என்பதை எதிர்மறை வளர்ச்சியாகவே உள்ளது. எனவே உற்பத்தி தொழில் சராசரியாக வளர்ச்சிதான். அதிக வளர்ச்சி எந்த துறையில் உள்ளது என்பது பார்த்தால் ஓட்டல், உணவகம், கட்டுமானம், விற்பனை மற்றும் பழுதுபார்ப்பு சேவை, போக்குவரத்து, தொலைத்தொடர்பு சேவை, ரியல் எஸ்டேட் ஆகியவை ஆகும் என்பதும் இந்த துறைகளில் வளர்ச்சி அடைவதற்கு திமுக அரசு என்ன செய்தது என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கட்டுமானத்துறை வளர்ச்சிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மெட்ரோ ரயில், சாலைகள், நீர்ப்பாசன திட்டங்கள் போன்றவையே காரணம். எனவே திமுக பெருமையை பீட்டிக் கொள்வதற்கு இதில் எதுவுமே இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள சராசரி வளர்ச்சியை விட எப்போதுமே அதிக வளர்ச்சியை பெற்று வருகிறது. குறுகிய காலகட்டத்தில் இந்த வளர்ச்சியை பெற முடியாது. அதற்கு அடித்தளம் போட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதனாலேயே தமிழ்நாடு அறிவில்லாமல் வளர்ச்சி பெறுகிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திமுக அரசுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். எனவே பொருளாதார வளர்ச்சியோ அதன் அடிப்படையில் மதிப்பிடும் தனிநபர் வருமானமோ ஒரு குறியீடுதானே தவிர அது மக்களுடைய உண்மையான வாழ்க்கை தரத்தை காட்டும் அளவுகோலாக கருத முடியாது. எனவே உண்மை ஸ்டாலினுடைய அரசு உணர்ந்து வெற்று விளம்பரங்களை தவிர்த்து மக்கள் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். இதை சொன்னால் கூட திமுக ஜால்ராக்கள் நாம் பொறாமையில் கூறுவதாக சொல்லுவார்கள். ஆனால் உண்மை மக்களுக்கு உரக்க சொல்ல வேண்டியது நமது கடமை என்பதாலேயே இதனை கூறுகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். உண்மையில் விவசாயிகள் கண்ணீர் சிந்து வருகின்றனர். ஏனென்றால் நீர் ஆதாரம் பராமரிக்கப்படவில்லை. விவசாயிகளுடைய அந்த விளைபொருட்கள் உரிய விலை இல்லை. கிராமந்தோறும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலையின்றி பரிந்துரைக்கின்றனர். நெசவாளர்கள், மீனவர்கள் என்று யாருமே நிம்மதியாக இல்லை. எல்லா இடங்களிலும் லஞ்சம், லாவண்யம் குறையோடு இருக்கிறது. விலைவாசி உயர்வு அதிகரித்திருக்கிறது. சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள், மின்சாரம் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் தவிக்கிறார்கள். அரசு ஊழியர்கள் வெறுப்பில் விளிம்பில் இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இந்த அரசுக்கு எதிரான வெறுப்பு அலை வீச தொடங்கிவிட்டது. என் பயணத்தின் கண்ணெதிரே அதை காண முடிகிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடப்பதையும் திமுகவுடைய ரவலி பட்டாளத்தின் அட்டூழியத்தையும் மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். அதை கண்டு பொய் சொல்லி விளம்பர சூட்டிங் நடத்த இந்தியா திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்க மக்கள் தயாராகிவிட்டார்கள். பாய் பாய் ஸ்டாலின் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.